ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க. இது மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடியது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. பொரிக்கடலையும் சொல்லலாம், பொட்டுக்கடலையும் சொல்லலாம். இது 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எந்த கப்பில் பொரிக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் 1 கப் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 4 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அது எந்த அளவுக்குனா, நம்ம தொட்டு பார்த்தா பவுடர் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட நெருன்னு இருக்கக்கூடாது. நல்லா பவுடராக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் 2 கப் பொரிக்கடலைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 1.5 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு அதிகமாக சேர்த்துக்க விரும்பாதவங்க 1 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது உருக்கிக்கலாம். நெய் சேர்க்கும்போது அப்படியே டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி உருக்கி சேர்க்கும்போது வாசமும் நல்லா இருக்கும், அது மணமாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் லைட்டாக உருகுனா போதும், ரொம்ப காய்ச்சணும்னு இல்லை. அது உருகின உடனே நீங்கள் எடுத்துகிட்டு சூடு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பொரிக்கடலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாவில், பொரிக்கடலை மாவில் நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நம்ம நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உருண்டை நல்லா வரும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால நமக்கு எந்த கெடுதலும் இல்லை, உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விடாட்டா அந்த நெய் ஒரே பக்கமாக கட்டியாக நிற்கும். அப்புறம் ஒரு பக்கம் நெய் டேஸ்ட் இருக்கும், ஒரு பக்கம் நெய் டேஸ்ட் இருக்காது. அப்புறம் உருண்டை பிடிக்கவும் வராது. அதனால் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்பவே நல்லா சூப்பராக வரும், உருண்டை உடையாமல் வரும். இதை நான் குட்டி குட்டியாக இப்போ உருண்டை பிடிச்சிக்க போகிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும் அந்த அளவுக்கு பார்த்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இது உருண்டை பிடிக்கும்போது நல்லா அமுக்கி பிடிங்க. நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக பிடிச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி பிடிக்கும்போது நல்லா இறுகி உடையாமல் வரும். நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அதிகமான பொருளும் தேவையில்லை. ஜஸ்ட் 3 பொருள் இருந்தால் போதும். இந்த பொட்டுக்கடலை ரெசிப்பியை செஞ்சிடலாங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளே வீட்டில் செஞ்சது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.